ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹார்ட் பிளாக் பற்றி பார்க்க போகிறோம். ஹார்ட் பிளாக்னா என்னென்னா, இப்போ ஹார்ட்டோடைய அதாவது செயல்படுறது எப்படி பண்ணணும்னா, ஒரு இம்பல்ஸ் காசு ஆகிறனால தான் ஹார்ட் சுருங்குறதோ இல்லை பெருசாகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணும். அந்த இம்பல்ஸ் காசு ஆகிறதுல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தான் அதை ஹார்ட் பிளாக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட்டோடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அதில் ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆர்ட்ரியம் சொல்லிட்டு 4 இருக்குது. இப்போ ரைட் ஆர்ட்ரியத்தையும் ரைட் வென்ட்ரிக்கலையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஆர்ட்ரியத்தையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் கனெக்ட் பண்ணுறது பைகஸ்பிட்னு சொல்லுவோம். ரைட் ஆர்ட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும், ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கு வரும், லெஃப்ட் ஆர்ட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா மூலியமாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் பிளட். ஹார்ட்டை செயல்படுத்துறதுக்கு 4 நோட்ஸ் இருக்குது. எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, பண்டில் ஆஃப் பீஸு, பண்டில் ஆஃப் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு 4 நோட்ஸ் இருக்குது. எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் எல்லாமே ஏவி நோடுக்கு போகும். ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் பீஸுக்கு போகும். அதுக்கப்புறம் பண்டில் பிரான்ச்சஸ்க்கு போய் அந்த ஹார்ட்டோட மசில்ஸை ஆக்ட் பண்ணும். அப்போ தான் ஹார்ட் இதனால தான் ஹார்ட் கான்ட்ராக்ஷன் ஆகிறதும் எலாபரேஷன் ஆகிறதும் எல்லாமே அதனால தான் ஹார்ட் பண்ணுது. இப்போ ஹார்ட் பிளாக்னா எஸ்ஏ நோட்லேருந்து இம்பல்ஸ் ஏவி நோடுக்கு போகுதுல்ல, அதில் ஏதாவது பிளாக் ஆச்சு அப்படின்னா ஹார்ட் மொத்தமாக செயல் இருக்கிறதே இறங்கிறதுக்கு ஆகிடும். அந்த பிளாக் ஃபார்மேஷனுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, எல்லா இம்பல்ஸும் போகும், ஆனால் கொஞ்சமாக தான் போகும். அதாவது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். நார்மல் டைமிங்கோட டைமிங் அதிகமாகும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பல்ஸ் தான் போகும். அதாவது ஒரு 100க்கு 90% இம்பல்ஸ் தான் போகும். 10% இம்பல்ஸ் போகாது, ஏன்னா பிளாக் ஆகி நின்றும். அதுக்கப்புறம் தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே போகாது. அதுதான் ஹார்ட் பிளாக்கோடைய ஸ்டேஜஸ். இப்போ இந்த பிளாக் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குது, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, செல் அந்த இடத்துல இருக்க செல்ஸ் இன்ஜுரி ஆகிடும். இன்ஜுரி ஆகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்யூன் செல்ஸ் ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், எல்லா செல்ஸுமே இங்கே வந்துடுமா. அப்போ இதாகும்போது இது எல்லாமே ஸ்வெல்லிங் ஆகும். அப்போ இது ஒரு ஹார்ட்டில் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணும். ஒரு லேயர் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ திரும்ப ஹார்ட்டில் இன்ஜுரியோ ஏதோ ஒன்று ஆகும்போது அந்த லேயர்லேருந்து கொலாஜன் ஃபைபர்னு சொல்லிட்டு ஒன்று செக்ரீட் ஆகும். அதுதான் ஹார்ட் பிளாக்கை காஸ் பண்ணும். நம்ம ஹார்ட் பிளாக்ஸோடைய சிம்டம்ஸ் என்னென்னா, செஸ்ட் பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், அப்புறம் ஈஸியாக மயக்கம் போட்டுருவாங்க, அப்புறம் நாசியாக இருக்கும், பெயின் லெஃப்ட் ஷோல்டருக்கு ரேடியேட் ஆகும், அப்புறம் இந்த லிப்ஸ் அங்கெல்லாம் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் ஹார்ட் பிளாக் இருக்கவங்களுக்கு சிம்டம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே கொலஸ்ட்ரால் தான் பார்ப்போம். கொலஸ்ட்ராலோடைய நார்மல் வேல்யூ 200 தான். 200க்கு மேலே தாண்டுச்சுன்னா மேபி சான்ஸ் இருக்குது வரத்துக்கு. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலே 2ஆக பிரிப்போம். நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்போம். நல்ல கொலஸ்ட்ரால்னால் HDL, ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். ஹை டென்சிட்டி மேல்ஸ்க்கு 40 to 80 இருக்கணும், ஃபீமேலுக்கு 50 to 80 இருக்கணும். இதே HDL 40 கீழேயோ இல்லை 50 கீழேயோ இருந்துச்சுன்னா மேபி சான்சஸ் இருக்கலாம் பிளாக் வரதுக்கு. அப்புறம் LDL பார்த்தீங்கன்னா நார்மலாக இது 100 தாண்டக்கூடாது, 100க்கு கீழே தான் இருக்கணும் LDL. இதே மாதிரி அடுத்த டிசீஸோட உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.